Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் உங்க கூட பேச இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்மெட் த ஃபோர்சேக்கன் சைல்ட் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம்னா மறக்காம பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். எபிசோட் ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ வந்து வலியில் துடிக்கிறதோட காமிக்கிறாங்க. என் வயிறு ரொம்ப வலிக்குது, ஏன் இப்படி இந்த வலி பார்த்தா நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப வலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹெல்மெட், நீ தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஹெர்பை சாப்பிட்ணும் அப்படின்னு டேரியன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவை அது என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆமாம், இது என்னது அப்படின்னு வந்து டேரியன்ட்ட கேட்கும்போது, இதுதான் பாய்சன் ஹெர்ப்ஸ். பாய்சனு ஹெர்ப்ஸா? யோ, என்ன கொலைப்பட பார்க்குறியா? எனக்கு போய் பாய்சன் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டேரியன் வந்து அவனோட விஷ் எனர்ஜியை வச்சு நம்ம ஹீரோ மண்டேல அந்த ஃப்ளிப் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணி தொடன்னு பேசாத, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாத, இதை போய் சாப்பிடு, அப்போ தான் அவனோட சீட் ஆஃப் டார்க்னஸ் பவரை வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை யோசிச்சுக்கிட்டு இது 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 வேற ஒரு பாய்சனாக இருக்கலாம், ஆனால் இது இப்படி வலிக்க அவன் சொல்லவே இல்லையே. டேய் டேய் எனக்கு என்னடா கொடுத்து தொலைஞ்ச டேரியனே அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா டேரியன் வந்து அங்கே வெளியே வந்து அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு ஏதோ எஸ்டிமேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது 5 வருஷம் இல்லை, இன்னும் 4 வருஷம்தான் இருக்குது அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அங்கே எக்கச்சக்க மரத்தில் வந்து வெட்டுக்காயமாக இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஒரு மரத்துலேயே அவனோட ஸ்வாட் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து அவன் அந்த உட்டன் ஸ்டிக்கை வச்சு நல்லா வந்து பழக ஆரம்பிச்சிட்டான். அப்போ நல்லா அதை அடிச்சு அதில் எக்கச்சக்கமான வெட்டுக்காயத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பின்னாடி டாரியன் வந்துக்கிட்டு இருக்கான். டாரியன் வந்து இந்த மாதிரி ஹீரோ பண்ணுறதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டாரியன் அதை வந்து ஒரு எஸ்டிமேட் எடுத்துக்கிட்டு, ஓ உனக்கு இப்போ ஸ்வாட் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு டாரியன் கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ வந்து டேரியன் அப்படின்னு ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குறான். என் பாடி இப்போ நல்லா லைட் ஆயிடுச்சு. அது போக என்னால் இந்த விஷனும் என்னோட விஷனும் ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. என்னால் எல்லாம் நல்லா பார்க்க முடியுது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஒரு டவுட்டில் வந்து இதற்கெல்லாம் காரணம் தான் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு காரணம் அந்த பாய்சன் ஹெர்ப்ஸா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ டாரியன் அதுக்கு என்ன சொல்கிறான்னா, அப்படி இருக்கலாம், இல்லைனா இந்த டீமானிக் சாயிலோட எஃபெக்ட் கூட இருக்கலாம். இப்போ உனக்கு ரீசெண்டாக வலி இருக்கா அப்படின்னு வந்து நம்ம டாரியன் கேட்குறாங்க. அதாவது அந்த பாய்சன் எடுக்கும்போது நம்ம ஹீரோ வலியில் துடிச்சான்ல, அந்த வலி இருக்கான்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து இல்லை இப்போ எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அது போக காலையில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த டீமானிக் சாயிலில் இருக்கிறத நீ கன்சியூம் பண்ணி 1 மாதம் ஆயிடுச்சுல, அப்போனா இதுக்கு அந்த டைம் வந்துடுச்சு அப்படின்னு டாரியன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம டாரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போயிட்டு, ஹெல்மெட் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இந்த விஷை பற்றி சொல்லியிருப்பேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து டாரியன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து டாரியனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு. உன்னால் அந்த பவரை பார்க்க முடியாது, அதனால தான் அதுலேருந்து என்லெஸ்ஸாக வந்து எனர்ஜியை வந்து நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு வந்து டாரியன் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோக்கு புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்து உன் பாடி வந்து அந்த விஷை கற்றுக்கிற அளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக தான் இந்த பேசிக் ட்ரைனிங், இல்லைனா உன்னால் விஷை கற்றுக்கவே முடியாது, அதனால தான் உனக்கு நான் வந்து விஷை சொல்லித்தரல. ஆனால் இப்போ அப்படி இல்லை, நீ வந்து அந்த லெவலில் இல்லைனாலும் உன்னோட பாடி அந்த லெவலில் இருக்குது, அதனால் உன்னால் அந்த விஷயம் கற்றுக்க முடியும் நான் நினைக்கிறேன், அதனால் நீ அதுக்கு ரெடியாக இருப்ப அப்படின்னு வந்து டாரியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்து என்னால் விஷயம் கற்றுக்கணுமா அப்படின்னு ஹீரோ ஷாக்காகி பார்க்கும்போது, ஸோ இப்போலேருந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் எப்படி வந்து விஷயம் கற்றுக்கணும்னு அப்படின்னு டாரியன் சொல்கிறாங்க. டாரியன் வந்து அவன் கையில் அந்த கத்தி மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு, நான் சொல்கிற மாதிரியே, அதாவது நான் பண்ணுற மாதிரியே நீ பாரு அப்படின்னு சொல்லும்போது டாரியன் அதை பிடிக்கிறான். அதை சுற்றியே ஒரு சின்ன ஆரா எனர்ஜி போயிட்டுருக்கு. அப்போ டாரியன் ஃபஸ்ட்டு அந்த பாறையை உடைக்கும் போது எப்படி என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியா அப்படி மூச்சு இழுக்கிறாங்க. இழுத்தோடனே அவங்க உடம்புல வந்து அந்த எனர்ஜி வந்து சர்க்குலேட் ஆகுது. அது நேராக அந்த ஸ்வாடில் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட கத்தியை வந்து ஸ்டாண்ட்ஸில் ரெடியாக வச்சுருக்கான். அப்போது உனக்கு இது தெரியுதுல்ல, இந்த எனர்ஜி வந்து இந்த அட்மாஸ்பியரோட மெல்ட் ஆகுறது உனக்கு தெரியுதா, இந்த மாதிரி தான் உன் உடம்புலையும் அதை ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு டாரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை நல்லா மெட்டீரியல்ஸ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்வாட்லேருந்து அப்படியே கோல்டு கலரில் ஆறாக வந்துக்கிட்டு இருக்கு. நீ மெட்டீரியல்ஸ் பண்ணதை அப்படியே அந்த ஸ்வாடில் வந்து ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து விஷை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், இப்போலேருந்து நீ இதை பண்ணதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதை கொஞ்சம் ஷாக்காக வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கான்.
ஸோ அவனோட ஸ்வாடை எடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்து சண்டை போடுறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சு இழுத்து வச்சுக்கணும், அப்போ தான் உன்னால் அந்த நேச்சுரல் எனர்ஜியை வந்து உன் உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு டைரியன் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். அதனால சிம்பிளாக யோசி, ரொம்பலாம் வந்து காம்ப்ளெக்ஸாக எதுவும் நினைக்கக்கூடாது, அப்படியே வந்து ஒரு போக்கில் போனோம் அப்படின்னு வந்து டாரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கும்போது டாரியன் அவனோட அட்டாக் யூஸ் பண்ணுறான். ஒருவேளை நீ அது பண்ணாமல் விட்டுட்டானா நீ இந்த இதில் தோத்துருவ, ஒருவேளை அந்த ஃப்ளோவை வந்து நீ லூஸ் பண்ண வச்சுக்கோ, அப்போது இந்த விஷை பற்றியே நீ மறந்துடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்வாடை ஸ்விங் பண்ணுறாங்க. அதுக்கு டேரெக்டாக ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அதை ஜஸ்ட் மிஸ்டில் தடுக்கிறான் அந்த எனர்ஜியை. அப்போ ஹீரோ வந்து அப்படியே அந்த எனர்ஜியோட தடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்க அந்த பெரிய மரத்தில் போய் இடிக்க போயிட்டு இருக்கான். ஒருவேளை உன்னால் செய்ய முடியலனா உன் பாடி மொத்தமாக உடஞ்சி போயிடும் அப்படின்னு டாரியன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த டேமேஜை எடுத்தோன்னே அவன் வாயிலேருந்து அப்படியே அப்படின்னு கத்துறான். அப்போ டாரியன் பக்கத்தில் வந்து அவன் கையை நீட்டிக்கிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட மண்டையை பிடிச்சி கீழே தள்ளுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான் டாரியன். இன்னொன்று கையில் பார்த்தா அந்த விஸோட எனர்ஜி மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த ஸ்வாடில் வச்சுக்கிட்டு டேரக்டாக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். இது நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ டாரியன் வந்து அந்த ஸ்வாடை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ட் அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி எஸ்கேப் ஆகும்போது ஏய் வெயிட் பண்ணு, நீ என்ன உண்மையாக கொலை பண்ண பார்க்குறியா டாரியன்னு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். அப்போ நீ எப்படி வந்து சீக்கிரம் கற்றுப்ப, இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு டாரியன் வந்து அந்த எனர்ஜி இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து அவன் மூச்சு விட சொன்னான், அப்போ தான் வந்து அடுத்த ஸ்டான்ஸ் ஈஸியாக போக முடியும்னு. அப்போ வந்து அவன் நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். விட்டுட்டு இப்போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண நேராக வந்துக்கிட்டு இருக்கான் டாரியனை. அப்போ டாரியன் வந்து அசால்ட்டாக அது எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எவ்வளோ தான் முடிஞ்ச அளவு வேகமாக அட்டாக் ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தானோ டாரியனுக்கு அது அசால்ட்டாக ஒத்த கையில் அப்படியே தடுத்துக்கிட்டு இருக்கான். உன் சென்ஸ் நீ வந்து இன்னும் உன் சென்ஸை மெழுகத்தணும், உன் எனர்ஜி நீ இந்த எனர்ஜி உனக்கு பத்தாது, இன்னும் நீ எனர்ஜி எடுக்கணும், உனக்கு அந்த பவரை வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்னு வந்து டாரியன் சொல்லும்போது நம்ம ஹீரோ திரும்பி அடி வாங்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னு பின்னாடி வந்து தூக்கி எறியப்படுறான். யாருனாலையும் ஒரே நேரத்தில் வந்து பர்ஃபெக்ட் பண்ண முடியாது, அதனால் ஸ்டார்ட்லேருந்து ஆரம்பி அப்படின்னு வந்து டாரியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து திரும்பி வந்து ஆரம்பிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கான். அப்போ டாரியன் என்ன சொல்கிறான்னா, நீ அதை கற்றுக்கிற அளவு நம்ம ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதனால் எவ்வளோ டைம் போனான்னு பரவாயில்ல அப்படின்னு டாரியன் சொல்லும்போது நம்ம ஹீரோ திரும்பி ஒரு அட்டாக் வேகமாக வந்து டாரியன் அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் இந்த தடவை நம்ம ஹீரோ லைட்டாக கொஞ்சம் அட்டாக் அதிகமாக காமிக்கிறாங்க. அதை டாரியன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பரவாயில்லன்னு. அப்போ டாரியன் என்ன சொல்கிறான்னா, இப்போ அதை காமி, உன்னால் முடியும் அப்படி நம்ம ஹீரோக்கு ஒரு எனர்ஜி வருது. ஓகே நம்மளால் முடியும் அப்படின்னு வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது உன் வில்லுக்கு ஏற்ற மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே மூச்சை நல்லா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கான். அப்போது திரும்பி அவன் அட்டாக் பண்ணுறான். இந்த தடவை 2 பேரோட அட்டாக் வந்து மற்ற இடத்துல இருக்க அந்த மரம் செடி கொடி எல்லாத்தையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அப்படியே பறந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஃபோர்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இன்னும் அப்படியே போய்கிட்டு இருக்கணும், நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, அந்த ஃப்ளோ விடக்கூடாது, நான் முடியணும், என்னால் முடிஞ்ச அளவு வேகமாக அட்டாக் பண்ணும், இத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், என் உடம்பே பாடியை நான் எனர்ஜியை வந்து ஒன்றா வந்து வைப்பேன் அப்படின்னு ஹீரோ வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி அவன் வந்து எப்படி அட்டாக் பண்ணா, எந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்தான், அது எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரும்போது ஒரு பர்பிள் கலர் ஒரு எனர்ஜி வந்து அவனுக்கு தோன்றிக்கிட்டு இருக்கு. அந்த எனர்ஜி டேரெக்டாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோவை சுற்றி எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணிட்டு 4 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ திரும்பி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நல்லா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறான். இந்த தடவை அவனால் அந்த ஸ்வாடை வச்சு ஒரு வுட்டன் ட்ரீயே வெட்ட முடியுது. பார்த்தா நம்ம ஹீரோ கொஞ்சம் வளர்ந்துட்டான். இன்னைக்கு இந்த ட்ரைனிங் போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து டாரியன் நீ இன்னும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது டாரியன் என்ன சொல்கிறான், 4 வருஷம் நீ ஃபைனலாக கொஞ்சோண்டு பெட்டர் ஆகிட்டா அப்படின்னு டாரியன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பெட்டர் ஆகிட்டேனா, ஆனால் நான் இன்னும் லேக்கிங்காக இருக்கிற மாதிரி தானே இருக்குது, சரி இன்றைக்கி நம்ம என்ன டியூல் பண்ணலாமா அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு டாரியன் வந்து அதுக்கு முன்னாடி உன்னோட விஷ் எனர்ஜியை நீ காமிக்கணும் அப்படின்னு டாரியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் பார்த்தல நீ வந்து டியூல் பண்ணுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ண, நான் இன்னும் லேக்கிங்காக இருக்கேன், அதனால் நான் காமிக்க மாட்டேன், நீ என் கூட சண்டை போடுன்னு சொல்லி அப்போ தான் வந்து நான் காமிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ டாரியன் வந்து சொன்னதை செய் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது டாரியன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து அவனோட அந்த ஸ்வாட்டில் வந்து அந்த மெட்டீரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த விஷ் எனர்ஜியை. அப்போ ஹீரோ வந்து அதில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போது இது டாரியன் பார்த்துட்டு இதுக்கு தான் நான் அவன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் இந்த ஏஜில் வந்து இவன் விஷை யூஸ் பண்ணுறது ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருக்குது, ஒரு நல்ல க்ரோத் வந்திருக்கு, என்னதான் அவன் வந்து அந்த சீட் ஆஃப் டார்க்னஸை உடம்புல வச்சுருந்தானோ இவன் ரொம்ப டேலண்டடாக தான் இருக்கான் அப்படின்னு வந்து நம்ம டாரியன் வந்து ரொம்ப அட்மையர் ஆகிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் அந்த எனர்ஜியை கேதர் பண்ணிட்டு விட்டான்ல, அதனால் அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. இந்த குழந்தை கண்டிப்பாக இந்த உலகத்தோட ஃபேட்டை மாற்றும்,
அதாவது இந்த உலகம் நல்வழியில போதா இல்லை தீய வழியில போதா இதெல்லாம் வந்து அவன் கையில தான் இருக்கு. அவன் நல்வழியில போனா இந்த உலகமே அவனை தூக்கி வச்சு கொண்டாடும். இது அவன் தீய வழிக்கு போனா இந்த உலகத்துல யாருனாலும் உயிரோட இருக்க முடியாது, எல்லாரும் சாம்பலா போயிடுவாங்க அப்பன்னு டேரியன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேரியன் இவனே கண்ணை மூட்டி யோசிச்சு இப்போ கண்ணை திறக்கிறான். இப்போ அந்த நேரம் வந்துருச்சு, இவனை அப்போ நான் போக விடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து டேரியன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த சைடு சந்தோஷமா அந்த மெட்டீரியலைஸ் பண்ணதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போது டேரியன் வந்து ஹெல்மெட்னு கூப்பிட்றான். அதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாய்ஸ் ஓவர் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மற்றபடி ஃபஸ்ட்டு மாதிரி எடிட் பண்ணலாம், ஒரு ஃபோட்டோ வச்சு வாய்ஸ் கொடுக்கலாம், அதெல்லாம் ஈஸி. பட் என்ன பண்ணுறது, ஃபோனு வந்து இப்படி தான் இருக்குது, நம்ம இருக்கிறத வச்சு பண்ணுவோம். உங்களுக்கு இந்த கதையை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்ப்போம். பை.